ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்களுக்கு பிடித்தவை சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளா 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரிப்பன் பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் ரொம்பவே சிம்பிள். ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எந்த கப்ல அளக்குறீங்களோ எல்லா மெஷர்மெண்ட்ஸும் அதுலயே எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளரை கூட நீங்க அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு, அதே கப்ல அரை கப் அளவுக்கு கடலை மாவு, அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை. இத மெஷர் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் முக்கியமான மெஷர்மெண்ட்ஸ். இதுல தேவையான அளவுக்கு இப்ப நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் ஓமமும் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் ஐட்டம் சேர்க்கும் போது ஓமம் சேர்த்தோம்னா செரிமானத்துக்கு நல்லா இருக்கும். தனி மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூளுக்கு பதில் பச்சை மிளகாயும் பூண்டையும் மிக்ஸி ஜார்ல நல்லா நைஸா அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். அந்த பிளேவரும் நல்லா இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயை லைட்டா சூடு பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வார்ம் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நல்லா சப்பாத்தி மாவு பசத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் 10 நிமிஷத்துக்குள்ளேயே செய்யக்கூடிய இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை ஸ்கூல் முடிச்சு வரப்போ உங்க கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கடையில வாங்குறத காட்டிலும் நம்ம வீட்டுல செய்யும் போது ஹெல்த்தி. இதுல நம்ம செரிமானத்துக்காக ஓமம் சேர்த்திருக்கோம். நல்ல குவாலிட்டியால எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டா பிசைஞ்சாச்சு. இப்ப எண்ணெயும் ஒரு சைடு சூடாயிட்டு இருக்கு. இப்ப முறுக்கோலக்குல மாவு போட்டுடலாம். ரிப்பன் பக்கோடாக்குன்னு இருக்கிற அந்த தட்டையான அச்சை உள்ள போட்டுட்டு மாவு சேர்த்துடலாம். ஹை டு மீடியம் ஃப்ளேம் வச்சு இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க பிழிஞ்சு விட்டோன்னே நல்லா பொங்கி இந்த மாதிரி நொர நொறையா வரும். பக்கோடா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா அந்த எண்ணெயெல்லாம் அடங்க ஆரம்பிச்சிரும். அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம திருப்பி விடணும். 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கணும், கருகி இருக்க கூடாது, அதையும் பாத்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிருச்சு. இத சில ஊர்கள்ல ஓலை பக்கோடான்னு சொல்லுவாங்க. தீபாவளிக்கு இதை நீங்க சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நீங்க இதை பொரிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா 10 டேஸ் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். காத்து புகாத ஏர்டைட் கண்டெய்னர்ல மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலைகளையும் பொரிச்சு மேலாட்ட டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுவும் கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. எல்லாரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மக்களுக்கு பிடித்தவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.